என்ன பண்ணாலும் அடங்காம பேசிக்கிட்டு இருக்க ராஜலட்சுமிய கூடிய சீக்கிரமே அழகுமதி ஓங்கி பலார்னு அரைஞ்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்க உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, எல்லாம் இப்படியே உட்காந்துருந்தா எப்படி, வாயை பொழந்துட்டு நியாயம் பேசிக்கிட்டு எல்லாம் நேரமே இப்போ படுத்து தூங்குனா தானே நாளைக்கு காலையில நேரமே குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல உடனே ராகவனோ ஆமாம் எனக்கு தூக்கம் வருது, டிவியை ஆஃப் பண்ணிடு ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு கட்டல் மேலே ராகவன். பின்னாடியே போகிற ராஜலட்சுமி, என்னங்க தூங்காமல் என்ன யோசனையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாரு, ஆமாம் மலரோட அம்மா அப்பாவை அந்த அம்மா தான் அதான் நம்ம மீனா பொண்ணோட மாமியார் சொன்னாங்கங்கிறதுக்கு வேண்டி எனக்கு என்னமோ திருப்தியே இல்லை நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ராஜலட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜலட்சுமியும் அதாங்க எனக்கும் தோணுச்சு, இருந்தாலும் வரட்டும் வந்து பார்த்துட்டு போகட்டும், 4 பேருக்குள்ள எல்லாம் எப்படி சந்தோஷமாக கௌரவமாக அதுவும் அழகுமதியோட அம்மா அப்பாவும் வருவாங்க, எவ்வளவு நாகரிகமாக கண்டிப்பாக அவங்க பொண்ணுக்கு இவங்களை விட அதிகமாக தான் பண்ணுவாங்க நாளைக்கு கோயிலில் சீர்சனத்தின்னு, அதனால் வந்து பார்த்துட்டு போகட்டும், நான் நாளைக்கு படுத்துகிற அவமானத்தில் திரும்பி அவங்க இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க, அதை போட்டு நீங்கள் ஏன் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க, பேசாமல் நிம்மதியாக படுத்து தூங்குங்க, பத்தாததுக்கு நம்ம மாப்பிள்ளை வேற வர்றாருல்ல அவர் பார்த்துக்குவாரு, அவரை பார்த்தாவே அவங்க கோயிலுக்கு வர்ற ஆசையவே விட்டுருவாங்க, நீங்கள் என்னமோ அவங்க வர்றாங்கன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்ல உடனே ராகவனும் அதானே நீ சொல்கிறது தான் சரி, சரி அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடு ராஜலட்சுமி நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகவனும் தூங்கிடுறாங்க. அதே சமயம் கோமதி நைட்டு 11 மணி ஆக தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திரிச்சு வர்றாங்க. பார்த்தா அழகு மலர், என்ன மலரு என்ன இந்நேரத்துக்கு கிச்சனில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நான் நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திராட்சை முந்திரி அதுக்கப்புறம் பச்சரிசி நெய் அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி பார்த்து யோசித்து கரெக்டாக எடுத்து வச்சிட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோமதியோ, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷியா உங்கள் வீட்டில் அத்தை தாமா செய்யணும், ஆனால் நீ எவ்வளவு பொறுப்பாக செய்கிற, நீ சொல்லியிருந்தா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டு படுத்துருக்கலாம்ல, வா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல உடனே அழகு மலரோ, இல்லைம்மா எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேம்மா நீங்கள் தூங்குங்க, ஏன்னா காலையில் நேரமே எழுந்திரிச்சா தூக்கம் கெட்டுறதுக்கு ஒரு மாதிரி உடம்பு ஒத்துக்கலைங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாக போய் எப்படியோ நம்மளால் முடிஞ்சது அழகு மலரோட அம்மாவையும் அவங்க தம்பி கார்த்திகையும் எப்படியோ மலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல நம்ம வர வச்சது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு கோமதியும் போய் படுத்துடுறாங்க. மறுநாள் காலையில் அடியே மலரே மலரே என்ன மலரே பொங்க பானை அதெல்லாம் எடுத்து வச்சியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை எல்லாமே எடுத்து வச்சேன், பொங்க பானை மேலே இருந்துச்சு, நைட்டு 11 மணிக்கு மேலே எடுத்தோன்னா மேலே லாஃப்டில் இருக்கிறது கடமுடன்னு சத்தம் கேட்டால் எல்லாத்தோட தூக்கமும் கலையும்னு சொல்லி தான் அத்தை அதை காலையில் எடுத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஆமாம் இன்னும் காலையில் ஆகலை பாரு, இன்னும் நீட்டி நெளிச்சு மெதுவாக சொல்லு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அழகு மதியோட அம்மா அப்பாவும் வர்றாங்க. மலரோட அம்மாவும் தம்பியும் வர ஓடி போய் மலர் கட்டி அணைச்சு அம்மா வாமா கார்த்தி வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதே சமயம் ராகவனும் ராஜலட்சுமியும் அமைதியாகவே இருக்க அதை கண்டுக்கிட்ட கோமதியும் அவங்கள தள்ளி விட்டுட்டு 2 பேர்த்தையும் பிரித்து பின்னாடி இருக்கிறவங்க என்ன வந்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு வாங்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்கள போல உரிமையாக கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. உடனே ஆனாலும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப தான் கொழுப்பு, என்னமோ இவங்க வீட்டு விசேஷத்துக்கு அழைப்பு வச்சது மாதிரி வரவேற்று கூப்பிட்டு போகுது பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க என்ன வந்தவங்களை வாங்கன்னு சொன்னா என்ன அப்படின்னு ராகவன் கிட்டையும் சொல்றாங்க கோமதி. உடனே ராகவனும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின் கையை கட்டிக்கிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல எல்லாம் ரெடியா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. உள்ள வந்த கார்த்திக் கிட்ட ஸ்ருதி பேசுறாங்க வாங்க அப்படின்னு. உடனே அங்க ராஜலட்சுமி சொல்றாங்க, என்ன சுருதி வீட்டில் பெரியவங்க நாங்கள் இருக்கோம், யாரை வாங்கன்னு சொல்லணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை,
அதுவும் ஒரு வயசு பையன்கிட்ட போய் வயசு புள்ள என்ன பேச வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அம்மா என்னம்மா பேசுகிற, நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க, அதுவும் வேற யாராவதுவா, நம்ம அண்ணியோட தம்பியும் அவங்க அம்மாவும் 2 பேர்த்தையும் தாம்மா நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் பெரியவங்க நாங்கள் இருக்கோம், உங்கள் அண்ணி இருக்கா, உங்கள் அண்ணங்க இருக்காங்க, அப்புறம் இதுக்கடி உனக்கு தேவையில்லாத இந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ராஜலட்சுமி. உடனே மீனா வாயை பொழந்துட்டு, ச்சே என்ன ஜென்மம் இந்த அத்தை இப்படியுமா இருப்பாங்க, பாவம் அந்த பொண்ணு சாதாரணமாக தானே பேசிச்சு அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி வந்த பக்கம் யார்கிட்ட எப்படி பேசி நடந்துக்கணும்னு உனக்காவது தெரிய வேண்டாம் அப்படின்னு ராகவனும் 2 இடி வைக்கிற மாதிரி பேசுகிறாரு. உடனே கார்த்தியும், இல்லைங்க நான் ஒன்றுமே பேசலையே அப்படின்னு சொல்ல, உடனே அவங்க அப்படி தான் தம்பி பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வேன் ஏறிக்கிறாங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதுக்கு. அப்போ உடனே உள்ளே ஏறி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா இன்னொரு 2 கிலோமீட்டரில் கோயில் வந்துடும். என்ன மலரு, பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. கரெக்டாக தான் இருக்குமாம்மா, எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி அம்மா ஆமாம், அந்த கோவில் உள்ளால இருக்குது காட்டுக்குள்ளே, ஒரு பொருள் வாங்கணும்னா மறுபடி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து தாம்மா வாங்கணும், நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே கோமதி சொல்கிறாங்க, இருமா மலரு நானும் வர கூட செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு செக் பண்ணேன். ஆமாம் அபிஷேகத்துக்கு தேவையான டேட்ஸு பேரிச்சம்பழம்னு சொல்லுவோம்ல அது வாங்கலையா அப்படின்னு கோமதியும் கேட்குறாங்க. ஐயோ அதை தான் நான் இவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டோம்மா, அது பத்தாததுக்கு ராகவி வேற கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவளுக்கு மருந்து அது இதுன்னு எனக்கு அந்த யோசனையில் நான் மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே அழகு மலர், அம்மாடி மலரே நைட்டு சாப்பிட்றதுக்கு ஞாபகம் இருந்துச்சா இல்லை அதையும் மறந்துட்டியா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்படின்னு ராகவன் கிண்டலாக பேச, உடனே கோமதி முன்னாடி போய், தம்பி ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துப்பா, என்ன இவ ஒருத்தி தான் இந்த வீட்டில் இருக்காளா, மற்றவங்க எல்லாம் பொறுப்பை எடுத்துக்க மாட்டீங்களா, என்ன பேச்சு பேசுகிறீங்க, அந்த பிள்ளைய இத்தனை வேலை வாங்குறதும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே என்னம்மா என்ன ரொம்ப தான் வாய் எகுறுது அப்படின்னு ராகவனும் பேசுகிறாங்க. அதே சமயம் அங்கே எந்திரிச்சு மலரோட அம்மா சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாமே இருக்குது, பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பச்சரிசி, பொங்கல் பானை, பித்தளை பானை எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அதானே பார்த்த, நல்ல வேலை நீங்களாவது நல்லா உலகம் தெரிஞ்சு சீர் சனத்தினா எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு வந்திருக்கீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே ராமமூர்த்தியும் அவங்க மனைவியும் சொல்கிறாங்க, இல்லைங்க அழகுமதிக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குலதெய்வம் கோவிலில் முதல் பொங்கல் வைக்கவே இல்லைல்ல, அதுக்கு சீரா நாங்கள் தானே பொங்கல் பானை பச்சரிசி அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும், அதனால தான் அம்மனுக்கு சாத்துற புடவை முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்ன மலரு உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் செஞ்ச மாதிரியே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அழகு மலரோட அம்மா, இல்லைங்க அது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முறையாக கல்யாணம் பண்ணி கட்டிக்கிட்டு வந்திருந்தா தானே தெரியும், நீங்களே பிள்ளைய எப்படி வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தெரியாமல் என் புள்ள பாக்கியராஜ் இளிச்சவாயம் கிடைச்சான்னு அப்படியே காதலிக்க வச்சு அனுப்பிச்சி வச்சவங்க தானே அப்படின்னு ராஜலட்சுமியும் பேசுகிறாங்க. அதே சமயம் தங்கராஜ், நான் அத்தைனி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே மீனாவும் ராஜியும், ஆமாம் ஐயோ இந்த அம்மாவோட குரலையே தாங்க முடியல, இவர் வேற இப்போ இடையில நிறுத்தி ஏறுறாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஆமாம் இது வரைக்கும் நான் காரில் வந்துட்டேன், என்ன ரேவதி உனக்கு சீட் இருக்கா பார்த்து போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் நிற்கிறாரு. ஏன் மாப்பிள்ள அங்கே வீட்டுக்கே வந்திருந்தா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த பஸ்ஸில் வந்திருக்கலாம்ல அப்படின்னு ராஜலட்சுமி சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, அத்தை என்னத்தை என்னோட ப்ரெஸ்டீஜ் தெரிஞ்சிருந்தும் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு திட்டுறாரு. உடனே ஆமாம்